இல்ல புதுசா இருக்கு, அதான். என்ன புதுசா இருக்கு? என்ன புதுசா இருக்குன்னு கேட்டேன். எல்லாமே தான் எல்லாமேனா? சார். நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. ஸோ நெக்லஸ்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, அப்படித்தானே? ஏன் சார் விடாம அதையே கேக்குறீங்க? இல்ல, நகை மேல ஆசை இல்லாத ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம ஒரே ரூம்ல இருக்கணும்னு சொன்னது. இவ்வளவு நாளா உங்களை பத்தி சரியா தெரியாம நான் வேற இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இதை நாளைக்கு போய் ரிட்டர்ன் கொடுத்துட வேண்டியதான். சார், எதுக்கு இதை ரிட்டர்ன் கொடுக்கணும்? இல்ல, உங்களுக்கு தான் நகையெல்லாம் முக்கியம்ல. அன்பா பேசினாலே போதும்னு சொன்னீங்களே. இப்படிலாம் ஒரு வைஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ. ஹலோ, என்ன? இது எனக்காக வாங்குனீங்களா சார்? இல்லங்க, இந்த பக்கத்து வீட்ல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாங்கினேன். போங்க சார். பிடிச்சிருக்கா? இந்த நகை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் இந்த நெக்லஸை மட்டும் சொல்லல, என்ன சார் திடீர்னு நெக்லஸ்லாம்? பாட்டி உங்ககிட்ட நெக்லஸ் கொடுப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வாங்கிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நடந்துச்சு. இல்ல, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்ல. எனக்கு கிடைக்க வேண்டியதுதான் எப்போவோ கிடைச்சிருச்சே சார். என்னங்க? இல்ல, நான் பாட்டி கிட்ட நெக்லஸ் வேண்டான்னு சொல்லுவேன்னு அது எப்படி அவ்வளவு உறுதியா நம்பினீங்க? எனக்கு தான் தீபாவை தெரியுமே. இது எப்பத்துல இருந்து சார்? நான் இந்த ரூமுக்கு வந்ததுக்கு பின்னாடி நடந்தது தானா? இல்ல, அதுக்கு முன்னாடி. சரிங்க, அது போட்டு காட்டலாம்ல? நல்லா இருக்கா சார்? ரொம்ப நல்லா இருக்கு. இந்தாங்க. இதுவும் புதுசா இருக்கா? நீங்க தானே சொன்னீங்க நானே பூ வாங்கிட்டு வருவேன்னு. நான் எப்ப சொன்னேன் சார்? அன்னைக்கு பாட்டி வீட்லங்க, நான் கூட சின்ன பசங்களோட பம்பரை விட்டுட்டு இருந்தேன்ல, அப்ப சொன்னீங்களே. பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்க.
ஓகே ஓகே. ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா? ஊதா நீங்களே வாங்கிட்டு வந்துருவீங்களே. ம். ஓ, புரிஞ்சிருச்சா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. இந்தாங்க. கொடுங்க. உட்காருங்க. காஃபி பொடி எங்க வச்சாங்களோ தெரியலையே. ஒரு பொருளை வச்சா வச்ச இடத்துல வைக்கிறாங்களா? அத்தை, இதோ இருக்கு காஃபி தூள். இந்தாங்க அத்தை. அத்தை, நான் தான் நீ எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இதுல என்ன அத்தை இருக்கு? நீங்க காஃபி பவுடர் தேடிட்டு இருந்தீங்க, அததான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் வேற எதுவுமே பண்ணலையே அத்தை. ஆமா, வேற ஒண்ணுமே நீ பண்ணல. இப்படிலாம் கேஷுவலா ஹெல்ப் பண்ற மாதிரி நீ ஆரம்பிச்சா இந்த அபிராமி மனசு மாதிரி உன்னை ஏத்துக்குவான்னு ஒரு நினைப்பு வச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் பண்ற. ஐயோ அத்தை, நான் நிஜமாவே இப்படிலாம் யோசிச்சு பண்ணல. யதார்த்தமா தான் எடுத்து கொடுத்தேன். இத பார், எங்க அம்மா வீட்ல உன்னை அனுசரிச்சு பேசின மாதிரி நான் நடந்துகிட்டதெல்லாம் கார்த்தியை யோசிச்சு மட்டும்தான். அதுவும் நான் வேற வழி இல்லாம பண்ணேன். அது உனக்கும் நல்லாவே தெரியும். அங்கிருந்து நாம கிளம்பும் போது எங்க அம்மா உன்னை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து என்கிட்ட சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நான் தலையாட்டி கேட்டுக்கிட்டதும் கார்த்திக்காக மட்டும்தான். ஆனா நீ எப்படிப்பட்டவன்னு எங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? அவங்க உன்னை பார்த்தது வெறும் 4 நாள் தான். அதுவும் விருந்துக்கு போன இடத்துல ஒருத்தவங்களோட சுயரூபத்தை கணிச்சிட முடியுமா என்ன? எங்க அப்பா அங்கேருந்து இங்க வரும்போது என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் எங்க அம்மா வீட்லயும் நடந்துச்சு. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. கோலம் போடுறதையும் சமைக்கிறதையும் மட்டும் பார்த்து அவங்க காலத்து மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு உன்னை ஜட்ஜ் பண்ணி ரொம்ப அருமையான பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க.
என்கிட்ட இருக்கிறதெல்லாம் திறமை தான். ஆனா கார்த்திக்கு பொண்டாட்டியா வரவளுக்கு நான் இந்த திறமையை வச்செல்லாம் பொண்ணு தேடல. நான் போட்ட லிஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல? அந்த தகுதியெல்லாம் உனக்கு இருந்து கூடுதலா இந்த மாதிரி கோலம் போடுற திறமையோ சமைக்கிற திறமையோ இருந்திருந்தா வேணா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். மத்தபடி நான் என் வீட்டுக்கு மருமகளா ஒரு சமையல்காரிய தேடல. கண் கலங்குதா உனக்கு? இதெல்லாம் நிஜம்னு நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறியா? எனக்கு எதிரா என் பையனை பேச வச்சு அவனை வீட்டை விட்டு போற மாதிரி தூண்டி விட்டு டிராமா பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து நினைச்சதை சாதிச்சவ தானே நீ? உன்னோட அப்பாவி வேஷத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிம்மதியா ஒரு காஃபி கூட குடிக்க முடியல. என்ன சோதிக்கிறது நிறுத்தவே இல்லையா? அத்தையோட மனசு மாறவே மாறாதா? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரியே ஒவ்வொரு தடவையும் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து ஏமாத்திரையும் முருகா. கார்த்திக் சரோட வாழ்க்கையில நான் இருக்கணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தோட தான் இந்த வாழ்க்கை தொடருமா? நீ இப்படியேதான் என்ன கஷ்டப்படுத்தி பாப்பியா? தீபா, என்னாச்சு தீபா? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? தீபா என்னாச்சு? ஒன்னும் இல்லக்கா. அத்தை ஏதாவது சொன்னாங்களா? நினைச்சேன் நீ காஃபி போடுறேன்னு கிச்சனுக்கு போன. ஆனா கிச்சன்ல இருந்து அத்தை வேகமா வந்துட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் நான் உன்னை தேடிட்டு வந்தேன். என்ன சொன்னாங்க? நான் டிராமா பண்ணி உள்ள வந்தேன்னு திரும்பவும் சொல்றாங்கக்கா. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம பரமேஸ்வரி பாட்டி என்ன பாராட்டி சொன்னதை வச்சு நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு சமையல்காரிய தேடலன்னு சொல்றாங்கக்கா. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எவ்வளவு நாளைக்கு தாங்க நான் கேட்டுட்டு இருக்க முடியும்? ஏன் கேட்டுட்டே இருக்கணும்? ஓரளவுக்கு தான் பொறுத்து போகணும். நீ அமைதியா இருக்கங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்களா? சமையல்காரிய தேடலையாமே. அப்போ சிகரெட் பிடிக்க கத்துக்கிட்டா உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து சேர தகுதி வந்துருமான்னு கேட்க வேண்டியதானே? அக்கா, பின்னென்ன தீபா, அப்படி ஒருத்திய கார்த்தி தலையில கட்டி வைக்க தானே அவ்வளவு மெனக்கிட்டாங்க. சும்மா அடிமை சிக்கின மாதிரி நீ சிக்கினதும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏத்துக்கிற வார்த்தையை தான் ஏத்துக்க முடியும். நீ இப்படி அமைதியா இருந்தேன்னு வைய, அவங்க சொல்றதெல்லாம் நியாயங்கிற மாதிரி ஆயிடும். அப்பப்ப நாசுக்க திருப்பி கொடுத்துரு தீபா. என்கிட்ட எல்லாம் இவ்வளவு தூரம் பேசினாங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். திருப்பி கேக்குற மாதிரி இருந்தா எத்தனையோ விஷயம் இருக்கேக்கா. ஆனா அத்தைக்கு இப்படி பேசுறது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சேதானே அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன பார்த்தாலே ஆதங்கத்துல கண்ட்ரோலை இழக்கிறாங்க. அவங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்களும் மனசால கஷ்டப்படுறாங்க. தாங்க முடியாத வேதனையில இப்படி யோசிக்காம வார்த்தையை விடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
என்னால எப்படிக்கா அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச முடியும்? எவ்வளவு அழகான மனசுடி உனக்கு. எப்படி ஒருத்திய கஷ்டப்படுத்த எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ. நீ இதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு திரும்ப இங்கிருந்து போயிடலாங்கிற முடிவை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் எடுத்துறாத. கார்த்தி உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நீ அதை மட்டும் பாரு. அத்தையா புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா அவங்கள நீ கன்சிடரே பண்ணாத. சரி, நீ வா தீபா. கடலை பருப்பு 200 கிராம் போட்டுக்கோ. அப்புறம் சேமியா ஒரு பாக்கெட் போட்டுக்கோ. பாயசம் சேமியான்னு எழுது. சும்மா சேமியான்னு எழுதுனா நூடுல்ஸ் சேமியாவை கொடுத்து விட்டுருவாங்க. உன் மாமாவும் அதை பார்க்காம அப்படியே வாங்கிட்டு வந்துருவாரு. என்னம்மா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ உங்களுக்கு மளிகை ஜாமான் லிஸ்ட் போடுறதுக்கு வீட்ல வேற இடம் கிடைக்கலையா? ஆ இல்லங்க, இதெல்லாம் சுத்தம் பண்ணலான்னு வந்தங்க. அதுக்குள்ள இவ வந்தா சரி இங்கே லிஸ்ட் எழுதிடலான்னு. எல்லாம் எழுதி முடிச்சாச்சுங்க. மைதிலி லிஸ்ட் கொடு. மிளகா அரைக்கணும். ரொம்பலாம் எழுதலைங்க, தேவையானதை மட்டும் தான் எழுதியிருக்கேன். உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமா 1 கிலோ எழுதியிருக்கேன். கையில காசு கம்மியா இருந்தா எல்லாத்துலயும் அளவு கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு வாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி ஜானகி, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். ம் இந்தாங்க. பாத்துங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம் ஜானகி, நான் போயிட்டு வரேன். ம் பாத்து. என்னத்த மாமா கிளம்பும் போது தடங்கள் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க நீங்க. வாங்க கொல்லையில இருக்கிற அவரைக்காவை பறிச்சுட்டு வருவோம். தீபா, வாங்க சார். ஏன் எழுந்துட்டீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க. ஆள் வரது கூட தெரியாம அப்படி என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், வேலையெல்லாம் முடிஞ்சது. இருக்கிற டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சும்மா எழுதிட்டு இருந்தேன். டைரி எழுதுறீங்களா? பின்ன என்னங்க? ஒன்றும் இல்லை சார். சரி, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க, சும்மா எதனா கேட்டா உடனே நான் காஃபி போடவான்னு கிளம்பி போயிடுறீங்க. ஏன் டாபிக்கை டைவர்ட் பண்றீங்க? இது என்ன உங்க ஸ்ட்ராட்டஜியா? சார், ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ அது என்னன்னு சொல்லுங்க. அது ரொம்ப பர்சனலா, நான் எதுவும் கேட்கலங்க. ஐயோ, அதெல்லாம் இல்லை சார். அப்போ அது என்னன்னு சொல்லுங்க. நீங்க மறைக்கும் போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சார் வேண்டாம் சார். சரி, ஓகே. அது ஏதோ உங்களோட பர்சனல் விஷயம், நான் ஃபோர்ஸ் பண்ணலப்பா. சார் என்னாச்சு? கோச்சுக்கிட்டீங்களா சார்? இல்லையே. இல்ல, நீங்க கேட்டும் நான் மறைக்கிறேன்னா உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? ஏங்க, கோவம் வரணுமா என்ன? பின்ன வரணும் தான். வந்தா நல்லாதான் இருக்கும். என்கிட்ட என் வீட்டுக்காரர் உரிமை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நானும் சந்தோஷப்படுவேன்ல. என்ன சார் கோவப்படுவீங்கன்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
நீங்க அதை வச்சு தானே இப்படிலாம் பேசுறீங்க? ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே இருந்தாலும் 2 பேருமே 2 இண்டிவிஜுவல்ஸ் தான். அவங்களுக்கும் தனித்தனி பிரைவேட் விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கும் பிரைவசி தேவைப்படுங்க. என்கிட்ட ஷேர் பண்ண முடியிற விஷயமா இருந்தா நீங்களே என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பீங்கல்ல, அப்புறம் என்ன? இனியா நீ போடுறா. ஏய் போடுறா. நீ இந்த பக்கம் வா. நீ அந்த சைடு நில்லு. டேய் பார்த்து விளையாடுங்க, யாரு மேலயாவது பற்ற போகுது. ரெடியா? போடுறா. டேய் இனியா புடுறா 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 புடுறா. விடாத புடி. ஏய் ஐயோ. டேய் இனியா. டேய் இனியா. டேய் என்னடா ஆச்சு? டேய் வாடா வாடா. ஏய் என்னடா ஆச்சு? எழுந்துடா. இனியா, இனியா, என்னடா ஆச்சு? இனியா, தூக்குடா. இனியா, தூக்கு